ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஏஐ செலெக்ஷன் லிஸ்ட்டோட கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன தான் இருக்குன்ட்டு. ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது மாதிரி வந்து பிஃபோர் எலெக்ஷன் ஆர் ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்லி ஒவ்வொருத்தர் என்னென்னலாம் ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஏஐ செலெக்ஷன் ரிலீஸ் பற்றி ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் கேட்கும்போது டெப்டி சி பர்சனல் காண்டாக்ட் பண்ணால் May 27, அதாவது கோட் ஆஃப் காண்டாக்ட் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் வரும் அப்படின்றது டெப்டி சி பர்சனல் சொல்கிறாங்க. சி பர்சனல் வந்து April 18, அதாவது போலிங் டேட் முடிஞ்ச உடனே ப்ராசஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அசோசியேஷன் சைடில் கேட்கும்போது சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரோட அப்ரூவல் முடிஞ்சது, எனர்ஜி செக்ரட்டரிக்கு சென்ட் ஆக்கிட்டு அங்கேருந்து ஏசி அப்ரூவல் பெண்டிங் இருக்குது. ஈசி மீன்ஸ் எலெக்ஷன் கமிஷனோட அப்ரூவல் பெண்டிங் இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் ஃபோன் பண்ணால் லெட்டர் ஆல்ரெடி ஈசிக்கே கொடுத்தாச்சு, எப்போனா வரலாம், அப்புறம் அப்ரூவல் வந்தப்பறம் நாங்கள் போட்டுருவோன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் பிஆர்ஓ இருப்பாங்க இல்லையா, டிஎன்இபி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் April 18 முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ப்ராசஸ், முடிச்சு நாங்கள் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவோன்றது சொல்கிறாங்க. இதுக்கிடையில் கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்க, எக்ஸாம் கேன்சல் ஆகுமான்ட்டு சில பேர் கேட்குறாங்க, கவர்மெண்ட் மாறுமான்னு கேட்குறாங்க, கம்யூனல் ரோஸ்டர் படி ரிசர்வேஷன் இருக்குமா, ஹாரிசான்டலாக வெர்டிகலாக அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஓய் நோக்கரின்னு ஒரு குரூப்புக்கு போனால் அங்கே அப்ரெண்டிஸ்ன்றவங்க எங்களுக்கு தான் டிஎன்இபின்னு கூட்டி தூக்குறாங்க. யாரையும் நான் இது தப்போ சொல்ல முடியாது, எல்லோரும் ஒவ்வொரு அவங்களோட சைடில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்கிறதும் நான் இது பண்ணுவோம். அது இல்லாமல் சில பேர் அன்அஃபிஷியலாக கட் ஆஃப்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓய் நோக்கரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ஓய் நோக்கரின்ற ஃபேக் வெப்சைட்டை யாரும் நம்பாதீங்க. இதுதான் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஆஃபீஸரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மீமாக எடுத்துக்கிறதா, மீம் மாதிரி ஆகிடுச்சு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டுன்றது. இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுதாங்க உண்மையான நிலவரம் இப்போத்துக்கு நடந்துகிட்ருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸர் சேயிங் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ், எதை நம்புறதுன்னு தெரியல. இதுதான் எல்லா டிஎன்இபி அதிகாரிகள் டெல்லிங்கு. உங்களுக்கு எதனா உண்மையான தகவல் கீழே கிடச்சதுன்னா நீங்கள்லாம் கமெண்டிங்கு. புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைபிங்கு, பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ்ஸிங்கு. எனக்கு எதனா தகவல் வந்தால் நான் அப்டேட்டிங்கு. நவ் ஐ எம் லீவிங்கு. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.